ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி போன டைம் நவம்பர் டிசம்பர் 2024 நடந்துச்சு. இந்த டைமும் இது ஒரு நடந்திருக்கு. அதாவது அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, இருந்தாலும் வந்து அரியர் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தனா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை வித்துகள் ரிசல்ட்ஸ் இன்னும் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராமல் இருக்கலாம். இதை தவிர்த்து நார்மலாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரியர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆரியன் போட்டிருக்கு. அதை ஃபோட்டோ காப்பிங் செக் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 50 மார்க் வந்திருக்கு. ஸோ 50 மார்க் அப்படிங்கிறது பாஸ் மார்க் தான், ஆனால் வந்து ரிசல்ட்டில் பார்க்குறப்போ ஆரிய அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நவம்பர் டிசம்பர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இது ஒரு அவேர்னஸாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ப்ரோ அவங்க 50 மார்க்ஸ் எடுத்திருந்தாலுமே இன்டர்னலில் கம்மியாக இருக்கனால கூட அரியர் விழுந்திருக்கலாம். ஸோ இன்டர்னலில் அவங்க கேட்ட வரைக்கும் 80 மார்க்ஸ் வருது ப்ரோ, அதாவது 100க்கு இன்டர்னல் எழுதியிருப்பாங்க, அதில் 80 மார்க்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து 50% அப்படிங்கிறப்போ இவங்க மார்க்கை பார்த்தா கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிற மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க காலேஜ்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, போன டைம் நடந்ததுக்கு வந்து அவங்க எக்ஸாம்ஸில் கேட்டப்போ அதை யூனிவர்சிட்டியை டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணி கேட்டு 2 or 3 ஹவர்ஸில் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதேமே வந்து இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 1 வீக் ஆகியும் வந்து இன்னும் எந்த சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் சைட்லேருந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தால் தான் முடியும். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னொரு பேசுகிறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் வந்து போடலாம். ஸோ ரீவேல்யூஷன் போட்டால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா போன டைம் வந்து அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டனால இந்த டைம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதே மாதிரி அப்கமிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு அப்படின்னாலும் அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஏதாச்சும் ஒரு சில பக்காக இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இதை சால்வ் பண்ணிடுவாங்க, யாரும் வந்து பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு ரிசல்ட்டில் உங்களோட ஏப்ரல் மே 25 எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.